இது என்ன கேள்வி? ஒரு கோயில் போகணும்னா அழகா ட்ரெஸ் போட்டுட்டு தாத்தா பாட்டி அம்மா அப்பா அக்கா தம்பின்னு குடும்பத்தோட சேர்ந்துதானே போவோம். சரியா சொன்ன. ஆனா ஒரு சுவாமி இருக்கிறார். அவரை நினைத்தவுடன் நினைத்த நேரத்தில் அதுவும் குடும்பத்துடன் பார்க்கவே முடியாது. ஓ, அப்படியே சுவாமி இருக்காருல்ல? ஆமா, அவருக்குன்னு சில கட்டுப்பாடுகளும் இருக்கு. இப்ப தெரியுது நீங்க என்ன சுவாமியை பத்தி சொல்ல வரீங்கன்னு. அவரை தரிசிக்க வேண்டும் என்றால் முதலில் குருசுவாமி முன்னிலையில் குலதெய்வம் மற்றும் விநாயக பெருமானை வணங்கிட்டு கார்த்திகை மாதம் முதல் தேதியில் துளசி மணிமாலை அணிய வேண்டும். இது மட்டுமா? எனக்கும் தெரியும். காலை மாலையும் இருவேளையும் குளித்து பூஜை செய்து கருப்பு அல்லது நீல நிற உடை அணிந்து சர்வ காலமும் அவரே நினைத்து பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். மனதளவிலும் உடல் அளவிலும் தூய்மையாக இருக்க வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் கோயிலுக்கு போகிற முன்னாடி இருமுடியை கட்டித்தான் செல்ல வேண்டும். இருமுடியில் 2 பாகங்கள் உள்ளன. முதல் பாகத்தில் ஐயப்பனுக்கு பூஜைக்கு தேவையான நெய், தேங்காய், அரிசி, தேன், சந்தனம் மற்றும் பூஜை பொருட்களும், 2வது பாகத்தில் யாத்திரையின் போது தேவைப்படும் பொருட்களும் இருக்கும். இவ்வளோ இருக்கு இவரை பார்க்கணும்னா. இப்ப சொல்லாம அது என்ன சுவாமின்னு? சொல்லு. நம்ம ஐயப்ப சுவாமி தானே? ஆமா, நம்ம ஐயப்ப சுவாமியே தான். சரி, இப்ப நம்ம ஐயப்ப சுவாமி எப்படி பிறந்தாரு வளர்ந்தாருன்னு கதைய சொல்லலாம்ட்டு இருக்கோம். அவர் கதையை சொல்லணும்னா நாங்க பெரும் பாக்கியம் பண்ணிருக்கணும். அண்ணா, கதையை சொல்ல ஆரம்பிக்கலாமா? கதை சொல்ல ஆரம்பிக்கலாமே. துஷ்டர்களை தண்டித்து மக்களை காப்பாற்றி இந்த உலகத்தை நல்வழிப்படுத்த பகவான் ஒவ்வொரு யுகத்திலும் பல அவதாரங்கள் எடுத்திருக்காங்க. அந்த அவதாரத்தில் நம் தர்ம சாஸ்திரம் கதையை தான் சொல்ல இருக்கிறோம். அம்பி சண்டிகா தேவி மகிஷாசுரனை எரித்தார். மகிஷாசுரனின் தங்கை மகிஷி கடும் கோபம் கொண்டு வைராகியத்துடன் பிரம்மதேவன் நோக்கி கடும் தவம் செய்தார். இதை பார்த்த பிரம்மதேவன் மகிஷி முன் வந்து உனக்கு என்ன வர வேண்டும்னு கேட்டார். அதுக்கு மகிஷி பிரம்மதேவனை வணங்கிவிட்டு எனக்கு சாகா வர வேண்டும்னு கேட்டார். அதுக்கு பிரம்மதேவன் உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினுக்கும் பிறப்பு ஒன்று இருந்தா இறப்பு நிச்சயம். அதனால உனக்கு எப்படி மரணம் நிகழ வேண்டும்னா சொல்லுன்னு சொன்னார். அது மகிஷி கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு யாருமே கேட்காத வார்த்தை கேட்டா. அது என்னன்னா, இரு புருஷர்களுக்கு மகனாக பிறந்து 12 ஆண்டுகள் மனித குலத்தில் வளர்ந்த ஒருவனால் மட்டும்தான் மரணம் நிகழ வேண்டும்னு கேட்டா. அது பிரம்மதேவனும் அப்படியே நடக்கும் ததாஸ்து என்று கூறி மறைந்தார். அவ்வளவுதான். மகிழ்ச்சிக்கு பரம் கிடைத்த சந்தோஷத்தில் தேவலோகம் போய் இந்திரனும் தேவர்களையும் கொடுமைப்படுத்தலாம் என்று யோசித்தாள். மகிழ்ச்சி, நம்மளுக்கு வரம் கிடைத்து விட்டது. இரு புருஷர்களுக்கு மகனாக பிறப்பது எப்படி சாத்தியம்? அவனும் என்னை கொள்வதா? நாம் பிரம்மதேவனை ஏமாற்றிவிட்டோம். இனிமே தேவலோகமும் பூலோகமும் என் வசம். நீ யாராலும் என்னை வெல்ல முடியாது என்று சொல்லி தேவலோகத்துக்கு சென்றாள். மகிஷி தேவலோகம் வருவதை பார்த்த இந்திரன் இங்கு எந்த ஆபத்து என்று நினைத்து ஓடி ஒளிந்தான். இந்திரன் ஓடி ஒளிவதை பார்த்த நாரதர் இந்திரனை அழைத்து, கவலைப்படாது, நம் மகிஷிக்கு வரம் கொடுத்த பிரம்மதேவர்கிட்டே போய் கேட்போம்னு சொன்னார். அதுக்கு இந்திரன் சரின்னு சொல்லி இந்திரன் தேவர்கள் நாரதர்னு எல்லாரும் பிரம்மதேவரை பார்க்க சென்றனர். அங்கு பிரம்மதேவனை வணங்கி நீங்கள் கொடுத்த வார்த்தினால் மகிஷி எங்களை படாத பாட்படுத்துகிறாள். அதனால நீங்க தான் எங்களையும் இந்த லோகத்தையும் மகிழ்ச்சிட்டு இருந்து காப்பாற்றணும்னு வேண்டாங்க. பிரம்மதேவன், என்னால் ஒன்றும் செய்ய இயலாது. நாம் வேணும் என்றால் விஷ்ணு பகவான் சென்று கேட்போம். எல்லோரும் விஷ்ணு பகவானிடம் சென்றனர். நடந்ததெல்லாம் கூறினர். அதுக்கு விஷ்ணு பகவான் பொறுமையுடன் கேட்டு, மகிஷின் அழிவு காலம் தற்போது இல்லை. எப்போ மகிஷின் அழிவு காலம் வருகிறதோ அப்ப நான் மோகினி அவதாரம் எடுத்து உங்களை எல்லாரும் காப்பாற்றுவேன். இப்போ
கவலைப்படாமல் சென்று வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார். அந்த காலமும் வந்தது. ஒரு நாள் துர்வாச முனிவர் கையில் மாலையுடன் இந்திரனும் தேவர்களும் எப்படி இருக்காங்கன்னு பார்க்க வந்தார். அப்போதுதான் இந்திரன் யானை மேல அமர்ந்து வந்து கொண்டிருந்தார். துர்வாச முனிவர் இந்திரனை பார்த்து, நல்லமா இருக்கீங்களா, இந்தாங்க இந்த மாலை உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன்னு சொல்லி கொடுத்தார். இந்திரன் அந்த மாலையை வாங்கி தான் அணியாமல் யானைக்கு அணிவித்தார். யானைக்கோ அந்த வாசம் பிடிக்கவில்லை. அதனால அந்த மாலையை எடுத்து கீழே போட்டு காலால மிதிச்சது. இதை பார்த்த துர்வாச முனிவருக்கு கோபம் வந்தது. உடனே இந்திரனுக்கு அனைத்து செல்வங்களை இழப்பாயாக என்று சாபம் கொடுத்தார். இந்திரனும் தேவர்களும் பயந்து ஓடி வந்து துர்வாச முனிவரிடம் மன்னிப்பு கேட்டாங்க. துர்வாச முனிவர் சாபம் கொடுத்ததுதான், அது யாராலையும் மாற்ற முடியாது. இது எல்லாம் கேட்ட தேவர்கள் கலங்கி பயந்து இதற்கு ஏதாவது சாப உற்சவம் இருக்கா என்று கேட்க, அதற்கு துர்வாச முனிவரும் இதற்கு ஒரே ஒரு சாப உற்சவம் தான் இருக்கு. அது என்னன்னா, விஷ்ணு பகவான் இருக்கும் பார்க்கடலில் அமிர்தம் இருக்கு. அதை நீங்கள் பருகினால் உங்களுடைய அனைத்து செல்வங்களும் திருப்பி வந்துவிடும் என்று சொல்லி அங்கிருந்து கோபத்துடன் வெளியேறினார். தேவர்களும் இந்திரனும் விஷ்ணு பகவானிடம் சென்று நடந்ததெல்லாம் கூறி, எங்களுக்கு அமிர்தம் கிடைக்க ஏதாவது வழி சொல்லுங்கள் என்று கேட்க, அதுக்கு விஷ்ணு பகவானும் மந்திரமலை மத்தாக்கி வாசுகி என்ற பாம்பை கயிறாக்கி நீங்கள் பார்க்கடலை கடந்தால் உங்களுக்கு அமிர்தம் வரும். ஆனா தேவர்களே, இது உங்களால் மட்டும் முடியாது, கூட அரக்கர்களும் கூட்டி செல்லுங்கள். அரக்கர்களும் அமிர்தம் பண்ற ஓடி வந்தனர். உடனே தேவர்கள் மந்திரமலை பாதி தூரம் தூக்கி வந்து தருமாறும் போது கருட பகவான் இந்த மலையை தூக்கி பார்க்கடலில் வைத்தார். வாசிகை வாய் பக்கம் அரக்கர்களும் வால் பக்கம் தேவர்களும் நின்று கடை தூங்கினர். வெகு காலம் கடந்தது. வாசுகி நிழல் புண்ணானது. வலி தாங்க முடியாத வாசுகி காலம் என்ற நீல நிற விஷமும் பார்க்கடலில் இருக்கும் ஆழம் என்ற கருப்பு நிற விஷமும் சேர்ந்து இந்த உலகம் எல்லாம் சூழ்ந்தது. இதையெல்லாம் பார்த்த சிவன் அந்த ஆழகால விஷயத்தை அவரே பருகினார். இதெல்லாம் பார்த்த பார்வதி ஓடி வந்து சிவனின் கழுத்தை தன் கையால் பிடித்தாள். அந்த விஷமும் அவர் கழுத்திலே நின்று போனது. அதனால் அவருக்கு நீலகண்டன் பேரும் வந்தது. வெகுகாலம் மேருமலைய கடைய கடைய மேருமலை வெள்ள வெள்ள பார்க்கடலுள் செல்லார்கள். இதை பார்த்த விஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து மேருமலையை தாங்கி பிடித்தார். அதுக்கப்புறம் அரக்கர்கள் தேவர்களும் நின்று கடைய துவினர். கடைய ஒவ்வொரு பொருளாக வெளிவந்தது. காமதேனு என்ற பசு வசிஷ்டருக்கும், ஐராவதம் என்ற யானை இந்திரனுக்கும், அஸ்வம் என்ற குதிரை சோமனுக்கும், கற்பக விருட்சம் என்ற மரம் தேவலோகத்துக்கும், இப்படி ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு இடத்துக்கு சென்றனர். கடைசியாக எல்லோரும் எதிர்பார்த்த ஆவலோடு இருந்த அமிர்த கசத்தோடு தன்வந்திரி வெளியிலிருந்தார். இதை பார்த்த தேவர்களுக்கோ சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்குள்ள அரக்கர்கள் அமிர்த கசத்தை புடுங்கி ஓடிட்டாங்க. இதை பார்த்த தேவர்களுக்கு என்ன செய்யனே தெரியல. அதனால எப்பயும் போல விஷ்ணு கிட்ட போய் என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க. விஷ்ணு, கவலைப்படாதீங்க, நானே சென்று அமிர்தத்தை எடுத்துட்டு வரேன்னு சொல்லி மதி மயக்கும் அழகான பெண்ணாக மோகினி அவதாரம் எடுத்து அரக்கர்களை மயக்கி ஏவாட்டி அமிர்த கலசத்தை எடுத்துட்டு வந்து தேவர்கள் கொடுத்தார். தேவர்களும் அதை குடிச்சு சாப விமோசனம் பெற்றனர். சிவன் விஷ்ணுவை பார்த்து, இந்த மோகினி அவதாரம் உனக்கு அழகாக இருக்கிறது, இதிலே அதிரூப சுந்தரியாக மின்னுகிறார். அதுக்கு விஷ்ணு இதனை பார்த்து, நீங்கள் மகிஷன் மரத்தை மறந்து விட்டீர்களா, அதற்காக தான் இந்த ரூபம் என்று சொல்ல, சிவனும் மோகினியும் இருவர்களும் நடனம் ஆடத் துவங்கினர். இருவரின் கண்களிலிருந்து ஒரு ஜோதி தோன்றியது. இந்த ஜோதி ஒரு அழகான ஆண் குழந்தையாக மாறியது. இதையெல்லாம் பார்த்த முனிவர்கள்
தேவர்கள் மற்றும் பிரம்மதேவன் அந்த குழந்தை பூ தூவி ஆசீர்வதித்தனர். அவர்தான் கலியுகத்தின் தர்மசாஸ்திராவாக அவதாரம் எடுத்த நம்ம சுவாமி ஐயப்பன். அக்குழந்தையின் கழுத்தில் அழகான மணிமலை அணிவித்து அம்பை நதியை ஓரமாக வைத்து சிவனும் மோகினியும் ஒரு தூரத்திலிருந்து பார்த்து கொண்டே இருந்தனர். ஏன் எப்படி செய்தார்கள் என்று எல்லோருக்கும் கேள்வி வரும். அக்குழந்தை எங்க போகணும் என்று கடவுளுக்கு தான் தெரியும். அதுக்குன்னு ஒரு கதை இருக்கு, அது சொல்லலாமா? பந்தளம் என்ற நாடு. அங்கிருக்கும் மக்கள் எந்த குறையும் இல்லாமல் வளம் சேர்ந்து இருந்தனர். பந்தள நாட்டு ராஜா பேர் ராஜசேகரன். அவருக்கு எல்லா செல்வம் இருந்தது, குழந்தை செல்வத்தை தவிர. அதை நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட போன ராஜசேகரனுக்கு அப்போது அவர் காதில் ஒரு குழந்தையின் அழுக்குரல் கேட்டது. அவர் சென்று பார்க்கும்போது ஒரு அழகான ஆழ்குழந்தை இருப்பதை பார்த்தார். யாருமே இல்லாதது சுற்றி முற்றியும் பார்த்து அக்குழந்தை கையில் எடுத்தார். எவ்வளோ அழகாக இருக்கு இந்த குழந்தை நாமே நாட்டுக்கு எடுத்துட்டு செல்லாம் என்று நினைத்து அவரை நாட்டுக்கு எடுத்து சென்றார். விஷயம் அறிந்த ராணியும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தாள். ராஜாவுக்கும் ராணிக்கும் குழந்தையை பார்த்தவுடன் சொல்ல முடியாத சந்தோஷம். அந்த குழந்தையின் கழுத்தில் மணி இருந்ததை பார்த்தாங்க. அதனால அது மணிகண்டன் பேர் வச்சாங்க. அந்த குழந்தை மணிகண்டன் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வந்தார். ஒரு நாள் ராஜா மணிகண்டனை அழைத்து, மணிகண்டா, நீதான் இந்த ராஜ்யத்தை ஆளணும், அதற்கு நீ 64 கலைகளையும் தெரிந்திருக்க வேண்டும். அதனால நீ குருகுலம் செல்ல நான் ஏற்பாடு செய்து வச்சிருக்கேன்னு சொன்னார். அப்பா சொன்னதுக்கு மணிகண்டன் சரின்னு சொல்லி குருகுலம் சென்றான். அங்கே குருவும் மணிகண்டனுக்கு சகல வித்தைகளையும் கற்றுக் கொடுத்தார். 64 கலைகள், வேத சாஸ்திரம், களரின்னு குருவே மிஞ்சுமலக்கு ராஜகுமாரன் மணிகண்டன் கற்று தேர்ந்தார். எல்லா கலையும் கற்ற பின்னர் குருவிடம், குருவே, எல்லா கலையும் கற்பித்ததுக்கு நன்றி. உங்களுக்கு குரு தட்சணை தர வேண்டும் அல்லவா? உங்களுக்கு குரு தட்சணையாக என்ன வேண்டும் என்று கேட்க, அதற்கு குருவும், எனக்கு குரு தட்சணையாக ஒன்றும் தர வேண்டாம், என் வாய் பேச முடியாத பையன் நல்ல பெற வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டிக்கொள். அதுக்கு மணிகண்டனும், குருவே, உங்கள் மகனை அழைத்து வாருங்கள் என்று சொல்ல குருவும் அவர் மகனை அழைத்து வந்தார். மணிகண்டன் அக்குழந்தையை பார்த்து, எங்கே நான் சொல்வதை சொல், ஓம் நமோ நாராயண நமக என்று சொல்ல இன்னொரு ஆச்சரியம், குழந்தை பேச துவங்கியது. இதை பார்த்த குரு பேரானந்தம் கொண்டு மணிகண்டனிடம், மணிகண்டா, நீ மனித குழந்தை அல்ல, தெய்வ குழந்தை என்று சொல்ல அதற்கு மணிகண்டனும், குருவே, நீ யாரிடம் சொல்லாதீர்கள் என்று சொல்லி குருவிடம் வணங்கி அங்கிருந்து விடைபெற்றார். மணிகண்டன் குருகுலத்தில் இருக்கும்போது ராஜாவுக்கும் ராணிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தையின் பேர் ராஜராஜன். ஆனாலும் ராஜாவுக்கும் ராணிக்கும் மணிகண்டன் இருந்த பாசம் கொஞ்சம் கூட குறையவில்லை. மணிகண்டன் குருகுலம் முடித்து பந்தள தேசத்துக்கு வரும்போது தகிட தத்தமின்று நாட்டில் வா என்று கொள்ளையடித்து வருவதை பார்த்தார். அவனை நிறுத்தி, நீ செய்வது தவறு, உழைத்து வாழ கற்றுக்கொள்னு சொன்னார். அதுக்கு அந்த கொள்ளையன் வாவர், நீ யார் என்ன சொல்றதுக்கு, வேணா நீ என் கூட மோதிப்பார், ஜெயிச்சு காமி, அதுக்கப்புறம் நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கிறேன்னு சொன்னார். அதுக்கு மணிகண்டன், கூட சண்டை போடுறதுக்கு என்னோட விருப்பம் இல்லை, ஆனாலும் உன்னை திருத்துவதற்காக நான் அவன் கூட சண்டை போடுறேன்னு சொல்லி சண்டை போட்டு ஜெயிச்சுன்னு காமிச்சிட்டார். தான் தவறு இருந்த கொள்ளையன் வாவர் மணிகண்டன்ட்ட மன்னிப்பு கேட்டார். அப்போதான் மணிகண்டன் ஒரு தீயை வச்சு விளக்கை ஏற்றலாம், வீடையும் கொளுத்தலாம், ஒரு கத்தியை வச்சு மரத்தையும் வெட்டலாம், கழுத்தையும் வெட்டலாம். எல்லா விஷயத்துலையும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதனால நீ கெட்டதை விட்டுட்டு நல்லதை செய்ய ஆரம்பின்னு சொன்னார். அதுக்கு வாவர், நீங்க சொன்ன மாதிரியே நான் தெரிஞ்சு வர்றேன்,
நான் நண்பனாவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னார். அது மணிகண்டன், நீ எப்பயுமே என் நண்பன் தான். என்னை தரிசிக்க வரும் பக்தர்கள் முதலில் உன்னை தரிசித்துத்தான் என்னை தரிசிக்க வருவாங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் கொடுத்து பந்தல் தேசத்துக்கு திரும்பினார். பந்தல் நாட்டுக்கு வந்த மணிகண்டனை பார்த்த ராஜா, மணிகண்டா, எல்லா ஆகலும் கற்று தேர்ந்து விட்டாய். இனிமே இந்த ராஜ்யத்தை ஆளும் தகுதி உனக்கு வந்து விட்டது. இனி முடிசூலும்னாலே பார்க்க வேண்டியதுதான். இதையெல்லாம் பார்த்து கேட்டுக்கிட்டு என்ன மந்திரிக்கு பிடிக்கவில்லை. மந்திரி மெதுவாக ராணியிடம் சென்று, உங்களுக்கு தெரியுமா மணிகண்டனுக்கு முடிசூட போறாங்களா? இதற்கு ராணியும், எனக்கு தெரியுமே என்று கேட்டவுடன் எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அதற்கு மந்திரி, ஊர் பேர் தெரியாதொருவன் இந்த நாட்டை ஆள்வதா? அப்பனா உங்கள் மகன் நிலைமை நினைத்து பாருங்கள். நீங்கள் ராஜாவிடம் சென்று உங்கள் மகனுக்கு முடிசூடும்படியாக சொல்லுங்கள் என்று சொன்னார். மந்திரியின் சூழ்ச்சியால் ராணியின் மனம் மாறியது. ஆனால் ராணி ராஜாவிடம் சென்று பேச தயங்கினார். இதை அறிந்த மந்திரி, நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், நானே ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொள்கிறேன் என்று சொன்னார். முதலில் பாயாசத்தில் பாஷானாம் கலந்து கொடுக்க அது மணிகண்டன் அருந்தும் முன் கருட பஞ்சாட்சத்தை படித்து விட்டு குடிக்க அவருடலில் விஷம் தீண்டவில்லை. இரண்டாவது, மணிகண்டனுக்கு மாந்திரிகம் செய்து சூழிய நோயை விடுத்தார் மந்திரி. அதை நன்மந்திரி வந்து சூழிய நோயை குணப்படுத்தினார். இப்படி ஒவ்வொன்றாக செய்து மந்திரி தோல்வியை தழுவினார். கடைசியாக மந்திரி ராஜியிடம் வந்து, மணிகண்டன் ஏதோ சக்தி இருக்கு, நான் என்ன செஞ்சாலும் அவன் தப்பிச்சிடுறேன். கடைசியா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அதை செஞ்சு பார்ப்போம்னு சொன்னார். அதுக்கு ராணி சரின்னு சொன்னாங்க. அந்த ஐடியா என்னன்னா, உங்களுக்கு தீராத தலைவலி வந்த மாதிரி நடிங்க, அதை மட்டும் நீங்க செஞ்சா போதும், மித்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு மந்திரி சொன்னார். அதுக்கு ராணி உடனே தீராத தலைவலி வந்த மாதிரி அழுது நடிக்க ஆரம்பிச்சாங்க. ராணியை பார்த்த ராஜா கலங்கி போனார். உடனே மந்திரியை மருத்துவரை அழைத்து வர ஆணையிட்டார். மந்திரியும் இதுதான் நேரம்னு தான் ஏற்பாடு பண்ண மருத்துவரை அழைத்து வந்தார். வந்த மருத்துவர், ராணிக்கு தலைவலி சரியாகும்னா குட்டி போட்ட புலியின் சூடான பாலில் இந்த சூரணத்தை கலந்து கொடுக்க வேண்டும். இதுதான் வழி, இதுதான் வைத்தியம், வேற வழியே இல்லைன்னு சொல்லி மந்திரி சொல்லி கொடுத்த போலே மருத்துவர் சொல்லிட்டு கிளம்பினார். ராஜாவுக்கு யார் புலிப்பால் எடுத்துட்டு வரான்னு குழப்பம். அதற்கு சூழ்ச்சிக்கார மந்திரி, அரசே, மணிகண்டனே புலிப்பால் எடுத்துட்டு வர அனுப்புங்க, அவன் தான் சகல வித்தைகளை கற்றவனாயிற்றே அப்படின்னு சொன்னார். ராஜாவுக்கு 12 வயசு மணிகண்டனை எப்படி காட்டுக்கு அனுப்புறேன்னு பயம். இதெல்லாம் கேட்டிருந்த மணிகண்டன், நானே சென்ற அம்மாக்காக புலிப்பால் எடுத்துட்டு வரேன்னு அப்பா விட்டு அனுமதி கேட்டார். ராஜாவும் மனமில்லாம அனுமதி கொடுத்தார். மணிகண்டன் வில்லும் அம்பும் ஏந்தி காட்டுக்கு புறப்பட்டார். மணிகண்டன் வில்லும் அம்பும் ஏந்தி காட்டுக்கு வருவதை பார்த்த முனிவர்கள், நாரதர் மற்றும் இந்திரன், நாங்கள் உங்களுக்காக தான் பொன்னம்பல் மெட்டில் காத்து கொண்டே இருக்கிறோம். மகிழ்ச்சியும் இந்த காட்டில் தான் இருக்கிறார். அவள் நீங்கள் வதம் செய்து உங்கள் அவதாரத்தின் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். அதுக்கு மணிகண்டன், மகிழ்ச்சி அழிவு நேரம் ஆரம்பித்து விட்டது என்று சொல்லி காட்டுக்குள் சென்றார். மணிகண்டன் சென்று பார்க்கும்போது மகிழ்ச்சி ஒரு குன்றில் மேல் நின்று இருப்பதை பார்த்தார். மணிகண்டன் அவர் எதிரே நின்று, நான் உன்னோட போரிட வந்துள்ளேன்னு என்று சொன்னார். அதற்கு மகிழ்ச்சி, என்ன சிறுவனே, நீ என்னோட போரிட வந்துள்ளையா, பொடியனே என்று சொன்னார். மணிகண்டன் தன் அம்பால் மகிழ்ச்சி நெஞ்சை பிளந்தான். தன் தவறை உணர்ந்த மகிழ்ச்சி அழ ஆரம்பித்தாள். அந்த அழுகையினால் அழுகா நதி உருவானது. மணிகண்டன் மகிழ்ச்சியை தன் வாளால் வெட்டி காலால் மிதித்து சம்ஹாரம் செய்தார். மகிழ்ச்சியின் உடல் வளர்வதை பார்த்த மணிகண்டன் பெரிய கல்லை எடுத்து மகிழ்ச்சியின் மேல் வைத்தார். வரும் பக்தர்கள் அதுதான் நதியில் குளித்து விட்டு கிடைக்கிற முதல் கல்லை எடுத்து மகிழ்ச்சி மதம் செய்த இடத்தில் போட்டு விட்டு தான் செல்வார்கள். அந்த இடத்தின் பேர் கல்லிடை குன்று.
தன் சாபம் நீங்கி மகிழ்ச்சி ஒரு தேவதையாக வந்தாள். அந்த தேவதை மணிகண்டனை பார்த்து, சாபமோச்சனம் செய்ததுக்கு நன்றி, சாபமோச்சனம் செய்த நீங்களே என்ன மணந்து கொள்ளுங்கன்னு சொன்னாள். உன்னை மறக்க வேண்டும் என்றால் எந்த ஆண்டு கன்னிசாமி வர வேண்டுமோ அந்த ஆண்டு நான் உன்னை மறந்து கொள்வேன்னு சொன்னார். அதுக்கு அந்த தேவதை, கன்னிசாமி வரவில்லைன்னு எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டார். அதுக்கு மணிகண்டன், கன்னிசாமியாக வரும் பக்தர்கள் உடலில் வண்ணத்தை பூசி வேட்டை துள்ளி சரங்குத்தியை போட்டு விட்டு தான் வருவாங்க. அப்படி சரங்குத்தி இல்லைன்னா அந்த ஆண்டு கன்னிசாமி வரவில்லைன்னு அர்த்தம். கவலைப்படாது, என்னை தரிசிக்க வரும் பக்தர்கள் உன்னை மாளிகை பொறுத்த அம்மனாக வணங்கி விட்டு தான் என்னை தரிசிக்க வருவாங்கன்னு ஆசீர்வாதம் கொடுத்தார். அப்போலிருந்து இப்போ வரையும் மகிழ்ச்சி மஞ்சமாதாவாக மணிகண்டன்காகவே காத்திருக்கிறார். மகிழ்ச்சியின் அழிவு பார்த்த இந்திரன், தேவர்கள் எல்லாரும் மணிகண்டனுக்கு பூமாறி பொழிந்தனர். எங்கள் கஷ்டத்தை தீர்த்த நீங்கள் புலிப்பால் தேடி அறிய வேண்டாம், நானே புலியாகவும் மற்றும் தேவர்கள் புலிக்குட்டியாகவும் அவங்க கூடே வருவார்கள் சொல்லி இந்திரன் புலியா மாறினார். மணிகண்டன் அந்த புலி மேல் அமர்ந்து பந்தல் தேசத்துக்கு திரும்பினார். இதை பார்த்த ராஜா பயம் கலந்த சந்தோஷத்தோடு ஓடி வந்து மணிகண்டனை கட்டிப்பிட்டார். புலி மேல் அமர்ந்து மணிகண்டன் வருவதை பார்த்த ராந்தி பயந்து அழுது கொண்டே ஓடி வந்து மணிகண்டன் மன்னிப்பு கேட்டாங்க. மந்திரியின் சூழ்ச்சினால் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்துக்கொள்னு சொன்னாங்க. மந்திரியும் கூடவே மன்னிப்பு கேட்டார். அதற்கு மணிகண்டன், இதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்க அவசியம் இல்லை, இதெல்லாம் தெய்வ சித்தம். நீங்க என்ன காட்டு கண்டனா மகிழ்ச்சியின் அழிவு எப்படி நடத்த முடியும் அப்படின்னு கேட்டார். ராஜா ராஜசேகரன் தன் மகன் மணிகண்டனை பார்த்து, ராஜாவாக இந்த பந்த நாட்டு ஆள வாழ்ற அழைக்க. அதுக்கு மணிகண்டன், தந்தையே தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள், என் அவதாரத்தின் நோக்கம் நிறைவேறியது. என் தம்பியான ராஜராஜன் இந்த பந்தல நாட்டை அகட்டும், நான் தவம் இருக்க போவதாக கூறி தந்தையிடம் அனுமதி பெற்று அங்கேது விடைபெற்றார். மணிகண்டன் 18 மலையில் ஒரு மலையில் தவ கோலத்தில் அமர்ந்தார். அதுதான் நம் சபரிமலை. அவரை காண தந்தை ஓடி வருது. மணிகண்டன் ஓடி வருவதை பார்த்த தந்தை ஓடி வருவதை பார்த்த மணிகண்டன் எந்திரிக்க முற்படும் போது தந்தை யோக பட்டயத்தை கட்டி அமர வைத்தார். தந்தை மணிகண்டனை பார்த்து, நீ இங்க எப்படி இருப்பாய், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, அதுக்கு மணிகண்டன், நீங்க எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் உங்கள் மகனாக வளர்ந்ததே பெரும் பாக்கியம். நான் ஒரு அம்பை விடுகிறேன், அது எங்கே விழுகிறதோ அங்கே ஒரு ஆலயத்தை விஸ்வகர்மா அமைப்பார். தந்தை மணிகண்டனை பார்த்து, நீ என் ராஜ்யத்தை ஆள வரப்போவது இல்லை, ஆதலால் என்னுடைய ஆசைக்காக வருடம் ஒரு முறை பந்தளத்திலேந்து வரும் திருவாபரணங்களை அணிந்து எனக்கு காட்சியளிக்க வேண்டும். அதற்கு மணிகண்டனும், சரி தந்தையே, அப்படியே ஆகட்டும் என்று சொன்னார். அன்று முதல் இன்று வரை பந்தளத்திலேந்து வரும் 3 பெட்டிகளில் இருக்கும் ஆபரணங்களுக்கு காவலாக கருடன் வருகிறார். தந்தைக்கு கொடுத்த வாக்கிற்காக அன்று முதல் இன்று வரை வருடம் ஒரு முறைக்கு பந்தளத்திலேந்து வரும் ஆபரணங்களை தை மாதம் 1 தேதி பந்தளத்திலேந்து வரும் ஆபரணங்களை மாலையில் அணிவிக்கப்பட்ட பின்பு பொன்னம்பலமேட்டில் காந்தமலையில் 3 நட்சத்திரங்கள் அடுத்து தோன்றும். அதன் பின்பு ஐயப்பன் ஜோதி ரூபத்தில் மகர ஜோதி அங்க இன்று வரையும் காட்சியளிக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கோயிலுக்குன்னு ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு. அது என்னன்னா, மலையாள மாதங்களில் முதல் 5 நாட்களும் மண்டல பூஜை மற்றும் மகர ஜோதிக்கு மட்டுமே இந்த கோயிலின் நடை திறக்கப்படும்.
நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் மன்னித்து காத்து ரட்சிக்க வேண்டும். ஓம் 18ஆம் படிமேல் வாழும் ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம். அன்னதான பிரபு ஆகிய ஐயப்பனை எல்லோரும் காண வாருங்கள். ஐயப்பனை காண வாருங்கள், அவர் நாமத்தை எல்லோரும் பாடுங்கள். ஐயப்பனை காண வாருங்கள். சுவாமியே சரணம் ஐயப்பா, சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா, சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா. நாங்கள் சொன்ன கதையில் ஏதாவது தவறு இருந்தால் எங்களை மன்னித்து விடுங்கள். சுவாமி சரணம். தேங்க்யூ. குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்த அந்த குழந்தையோட குரு ருக்மிணி மாலி, அவளை வந்து நிஜமாக பாராட்டணும். ரொம்ப பிரமாதம். எங்களுக்கு இது வந்து இது ஃபஸ்ட்டு டைம்ங்கிறதுனால எங்கள் எல்லாருமே மிஸ்னரிஸ் ஆகிட்டோம் கூட சொல்லலாம். எல்லாருமே நிறைய பேர் இருந்து எல்லாரும் குழந்தைகள் வந்து நல்லா உற்சாகப்படுத்துறது ரொம்ப சந்தோஷம். இன்னும் மேலும் குழந்தைகள் நல்லா வளரணும்னு கேட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஆனர். இங்கே பாருங்கப்பா, இதை வந்து கற்றுக் கொடுத்த மேடம் ருக்மிணி மேடத்துக்கு எங்களோட நமஸ்காரங்க. எல்லாம் இதே மாதிரி குழந்தைகள் எல்லாரையும் நல்லா வளர்த்து நல்லபடியாக இருக்கணும். குழந்தைங்களா வெரி குட், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். சுவாமி சரணம். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். இவங்க தான் குரு, அவங்க குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்த குரு. அவள் வந்து இவள் பேர் ருக்மிணி மாலி ஃப்ரம் மயூரார் ஃபேஸ் 3. ரொம்ப சந்தோஷம்.